நகர்மணி ஒரு குட்டி ஸ்டோரி. நானும் என் ஃப்ரெண்டும் 1ஆம் தேதி ஒரு 9:30 மணி இருக்குங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஏரியாவில் போயிட்டு இருந்தோம். அங்கே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதாவது புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சண்டை போட்டு இருக்காங்க பப்ளிக்கா. எனக்கு மனசு கேட்கல, நான் போயிட்டு என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு, ஆனால் என் ஃப்ரெண்டு வந்தான் பாருங்க, நான் இந்த முடிவு எடுத்தேன், போய் என்னன்னு கேட்கலாம் வாடான்னு சொல்லிட்டு அந்த முடிவு எடுத்த உடனே இவன் இறங்கி போயிட்டான், காணோம். கடைசியாக ஃபோன் பண்ணான், அது நான் சொல்கிறேன், அவன் பண்ண சம்பவத்தை நான் சொல்கிறேன். இவர்கிட்ட போயிட்டு ஆனால் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டவுடனே, நான் கேட்கறதுக்கு முன்னாடி முடியெல்லாம் கலைஞ்சிருந்தது, பட்டன் எல்லாம் கல் இருந்தது. நான் கேட்டதுக்கு அப்புறமா வெயிட்லாம் தூக்கி கட்டிக்கிட்டு நல்லா முடியெல்லாம் வாரிக்கிட்டு, நீ யாரா அப்படின்ட்டார் என் சட்டையை பிடிச்சி. நான் ஷாக் ஆகிட்டேன். சரி அக்காவாச்சும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அக்கா கையிலே மேக்கப் பாக்ஸ் வச்சிருக்காங்க பொழுது, மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. அண்ணன்கிட்ட பேச்சு முடியறதுக்குள்ள அவங்க ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், நீ யாரா அப்படின்ட்டாங்க. அத்தனை பேர் மத்தியில் கை எடுத்து கும்பிட்டு மன்னிச்சிருங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். உடனே என் ஃப்ரெண்டு, என்ன மச்சான் முடிஞ்சிச்சா அப்படின்ட்டான். ஏடா எங்கடா போன அப்படின்னு கேட்டேன். அவன் உடனே இல்லை, டேய் பொண்டாட்டி புருஷன் சண்டைக்குள்ள நீ ஏன்டா போன, அது சொல்ல வேண்டியதானடா, எனக்கு சொல்லி நான் போயிருக்க மாட்டேடா அப்படின்னு. அனுபவி, அப்போதான் உனக்கு தெரியும் அப்படின்னா. ஆக்சுவலாக அவன் அங்கே ஒளிஞ்சிருந்தான். சண்டை முடிஞ்ச உடனே டக்குன்னு வந்துட்டான். பார்த்துக்கங்க என் ஃப்ரெண்டு. அதனால் பொண்டாட்டி புருஷன் சண்டைக்குள்ளே போகக்கூடாதுங்க, நான் அனுபவிச்சிட்டேன். ஸோ அதனால் அவங்கவுங்க வாழ்க்கையை பாருங்கள். பொண்டாட்டி புருஷன் சண்டைக்குள்ளே போகக்கூடாது, நான் அனுபவிச்சிட்டேன். அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி.